தற்போதைய அண்மை செய்தி, மேட்டூர் அணை இன்னும் சில நிமிடங்களில் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. மேட்டூர் அணையுடைய தற்போது நிலவரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 119.97 அடியாக உயர்ந்திருக்கிறது. நீர் இருப்பு பொறுத்த முடியும் 93.42 டிஎம்சியாக உள்ளது. நீர் வரத்து தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 2000 கனஅடிக்கு மேல் வினாடிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிலவரப்படி, இன்று காலை நிலவரப்படி 2875 கனஅடி தண்ணீர் மேட்டூர் அணைக்கு கிடைத்து வருகிறது. பாசன தேவைக்காக 500 கனஅடியும், அதே போல பார்த்தோம் அப்படின்னாக்கா கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக 300 கனஅடியும், மொத்தமாக 800 கனஅடி அணையிலிருந்து வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னாக்கா தொடர்ச்சியாக படிப்படியாக உயர்ந்து தற்போது அது முழு கொள்ளளவை எட்டும் நிலைக்கு வந்திருக்கிறது. இது மகிழ்ச்சியான ஒரு தகவலாக விவசாயிகள் பார்க்கிறார்கள். மொத்தம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஆண்டு 3வது முறையாக மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்ட உள்ளது. ஏற்கனவே 133 நாட்களுக்கு முன்பாக முழு கொள்ளளவை எட்டியிருந்தது. இப்பொழுது இன்று மாலைக்குள் அல்லது இரவுக்குள் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா டெல்டா பாசன தேவைக்காக தொடர்ந்து மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் பார்த்தோம்னாக்கா குறைக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியான மழை காரணம், அதாவது டெல்டா பகுதிகளில் தொடர்ச்சியான மழை காரணம் இருந்த காரணத்தினால மேட்டூர் அணையிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் வெளியேற்றம் என்பது இல்லாமல் இருந்திருந்தது. இதே போல மேட்டூர் அணையில் இருந்து குடிநீர் தேவைக்கும் ஈரோடு, நாமக்கல், சேலம் மாவட்டத்தில் உள்ள பாசன கால்வாய் பாசனத்திற்காக மட்டுமே சிறிதளவு தண்ணீர் மட்டுமே திறந்து விடப்பட்டிருந்தது. இதன் காரணமாக மேட்டூர் அணையில் இருந்து அதிகப்படியான தண்ணீர் வெளியேற்றப்படாத காரணத்தினாலும் மேட்டூர் அணைக்கு சிறிதளவு தண்ணீர் வந்தாலும் அதனை தேக்கி வைக்க முடிந்தது. இதுவே மேட்டூர் அணை இந்த ஆண்டு 3வது முறையாக முழு கொள்ளளவை எட்டுவதற்கான வாய்ப்பாகவும் அமைந்துள்ளது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.